அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன், யார் ஹீரோன்றது, சுனிலா வைபவா. ஏன்னா என் தலைவர் பீட் பண்ணிட்டாப்புல, ஒரு எமோஷனல் ஒன்று பண்ணியிருப்பாப்புல, பயங்கரமாக இருக்கும் சார். சூப்பராக பண்ணியிருக்கேன் சார். அதில் வைபவ பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா வரும்போதே ஒரு கட்டிங் போட்டு தான் வருவாப்புல, ஏன்னா அந்தமாரி கேரக்டர். அதில் என்ன வைபவ் ஒன்று பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன், எங்கேயோ பார்த்துட்டு எக்கோ வருதா? கேட்குதா இல்லையா? என்னண்ணா எக்கோ வருதுன்றீங்க, இவ்வளோ பேர் பேசுகிறாங்களேண்ணா. இப்போ ஓகேவா? ஓ அங்கே கேட்காதா? ஓ ஓகே ஓகே, ஓ கட்டிங் பண்ணு. ஆனால் தலைவன் வந்து கிளிசரிங் போடாமல் அழுவுறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எந்த மாரி எக்ஸ்பிரஷன் பண்ணாமல் ஒரு அழுவுறது வந்து நம்ம சுனிலால் தான் முடியும்னு நினைக்கிறேன். என் தலைவன் இல்லை எங்கே 500 கோடி. சரி பாலா, ரப்பர் பந்து பாலா, நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு படம்னா மாட்டோம், டாக்டர் மாதிரி இல்லை, நடிச்சுட்டே இருந்தால் ஏதோ ஒன்று மாட்டோம். அந்த மாதிரி பாலா. கருணாகரன் வந்து எப்பவுமே நடிப்போன்னா எல்லாமே நடிப்போம், ஆனால் அவர் அந்த மீட்டரை மிஸ் பண்ணவே மாட்டாப்புல, இப்படி தான் நடிப்பாப்புல. அதில் வந்து நீ கிரேட்டு கருணா. நான் அதில் கூட பார்த்தேன், நாங்களாம் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணோம், நீ ஒன்று எக்ஸ்பிரஷன் பண்ண பாரு, அதுதான் பயங்கரம். கார்த்திக் சுப்ராஜ் சார், அப்பா சார், அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரை வந்து ப்ரொடியூசர் டீம் தான், ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை சார். 100 படமாக சார் நடிச்சிட்டீங்க, எப்போ தான் சார் நடிக்கிறீங்க? ரொம்ப நாள் நடிக்கிறீங்களோ? அக்கா தனலட்சுமி அக்கா, இன்னைக்கு இந்த படம் பெருசு வந்து அவங்க கையில் தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கக்கா தங்கச்சி விட்டு வந்துட்டீங்க, வரலையா? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபா அக்காவும் தனலட்சுமி அக்காவும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போன். இந்த படம் நம்ம சாமிநாதன் சார், லொல்லு சபா சாமிநாதன் சார் சொல்லவே வேணாம், நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நடிச்சிட்ருக்காப்புல இல்லைனா. அவர் காமெடியெலாம் பயங்கரமாக இருக்கும். எல்லோரும் முடியும், நானும் அவர் ஃபேன் தான். முனிஷ்காந்த் சித்தப்பா அவரும் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க. அவர்லாம் சொல்ல வேணாம், மாநகரம் எல்லா படமும் பார்த்துருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக மகாராஜான்னு ஒன்று பண்ணியிருந்தார், எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் அவரது. நிகாரிகா மேடம், சாந்தினி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நிகாரிகா மேடம் வந்து அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது, இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுலாம் பெரிய ஆளுங்க கூட தான் ரீல்ஸ் போடுவாங்க. எங்கள் கூட வேறு வழி இல்லைன்னு நீங்கள் வந்து உட்காந்துக்கிறாங்க. தேங்க்யூ மேடம். சாந்தினி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான், அவங்க நிறைய படம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய மைலேஜ் கிடைக்கும் மேடம்.